வணக்கம் மக்களே, நம்ம சேனல் பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியான டீட்டெயில்டு நியூஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்களா? மார்க்கெட் நம்ம நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் நம்மளுக்கு ஆக்சுவலி நடந்துச்சு. இருந்தாலும் மார்க்கெட் இன்றைக்கி கொஞ்சம் காண்டாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, ஆக்சுவலி மார்க்கெட் இன்றைக்கி நேற்று நம்ம யூஸ் பண்ண கேண்டிலை வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோம். நேற்று இன்றைக்கி அதாவது டவுன் சைடில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் மார்க்கெட் டவுனில் போச்சு. நேற்றே நான் பார்த்தீங்கன்னா நான் பயாஸ் நெகட்டிவ் நான் போட்டிருப்பேன். என்ன பண்ணுறது, மார்க்கெட் இன்றைக்கி டவுன் தான் ஃபுல்லி. ஆனால் மார்க்கெட் டவுனுங்கிறத விட இன்றைக்கி என்ன ஒன்றுனா எல்லா ஸ்டாக்குமே மோஸ்ட்லி 90% ஸ்டாக் இன்றைக்கி மைனஸில் தான் இருந்துச்சு. ஆவரேஜ் ஸ்டாக் மட்டும் தான் உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் நம்ம என்ன ட்ரேட் பண்ணோம், நம்ம என்ன பொசிஷன் வாங்கினோம், நேற்று நம்ம அனலைஸ் பண்ணது என்ன இதாச்சு, நாளைக்கான வாட்ச் லிஸ்ட் என்ன, நாளைக்கு நம்ம என்ன வியூ பண்ணி பார்க்கணும், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி நம்ம 25,900 பி நம்ம பை பண்ணோம். நம்ம டெலிகிராம் குரூப்பில் நம்ம இதை ஆட் பண்ணியிருந்தோம். பை பார்த்தீங்கன்னா 87 ரூபாய்க்கு நம்ம பை பண்ணோம். நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆகிட்டு செகண்ட் டார்கெட் வரைக்கும் போச்சு. நம்ம என்ன பண்ணோம்னா இதில் 2 வாட்டி நம்ம பை பண்ணி செல் பண்ணோம். 87 ரூபாய்க்கு வாங்கிட்டு 92 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணோம். மறுபடியும் 90 ரூபாய்க்கு வாங்கிட்டு 102 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணோம். இன்றைக்கி இதுக்கான பார்த்தீங்கன்னா 114 ரூபா வரைக்கும் போயிருக்கு இந்த ஆப்ஷன். நாளைக்கான நிஃப்டி நீங்கள் கீ லெவல் பார்த்தீங்கன்னா 25,900 to 25,920 இதுதான் இன்றைக்கி ஸ்ட்ராங் இன்ட்ராடேவாக இருந்திருக்கு. நாளைக்கு இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25,840 to 25,860 இதுதான் நம்மளுக்கு பிரேக் டவுன் லெவலாக இருக்கும். நாளைக்கு இது கீழே இறங்குச்சுன்னா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நாளைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஆரம்பிச்சுட்டு புல்லிஷாக ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. ஏன்னா நான் ஏன் 2 நாள் பேர் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி கேண்டில் க்ளோஸ் ஆனது அப்படி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 26,000, 26,030 26,030க்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே போகும். இல்லை 26,100க்கு மேலேயே போயிடுச்சுன்னா ட்ரெண்டே உங்களுக்கு ஃபுல்லாக புல்லிஷாக சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு இடையில இருக்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைட் வேஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதான் நான் போட்டிருக்கேன் ஸ்லைட்லி புல்லிஷ்னு போட்டிருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்னோடய வியூ ஒரு சைட் வேஸில் ஆரம்பிச்சுட்டு மார்க்கெட் புல்லிஷாக டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 25,900 ஹோல்ட் பண்ணுறப்ப, சரிங்களா? அதே மாதிரி நான் இங்கே சொன்ன 25,100 கட் பண்ணி மேலே வச்சுன்னா மார்க்கெட் ஃபுல்லாகவே ட்ரெண்டே சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு நீங்கள் லைக் 25,880க்கு கீழே உங்களுக்கு கிளாஸ் ஆக பட்சத்தில் நீங்கள் இது பண்ணுங்கள். அதாவது பிஇ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை ஆப்ஷன் நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய வாட்ச் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஏன் இன்றைக்கி புல்லிஷ் போட்டிருக்கேன், நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் நாளைக்கு மார்க்கெட் புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தான் ஃபஸ்ட்டு புல்லிஷ் போட்டிருக்கேன். பைக்கால் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நிஃப்டி 25,050 சிஇ ஆப்ஷனு 25,050 சிஇ மேலே உங்களுக்கு சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் வாங்கலாம். அதாவது என்ட்ரி பார்த்தீங்கன்னா 25,035 அது உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் உங்களுக்கு சஸ்டெயின் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி டார்கெட் நான் கொடுத்ததை விடுங்க, நீங்கள் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. 26,000 வச்சுக்கோங்க. நிஃப்டி 26,000, ஏன்னா இந்த மணியில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். 26,000 சி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. இதே மார்க்கெட் பேரிஷாக இருக்க பட்சத்தில், அதாவது 25,880 கீழே உங்களுக்கு மார்க்கெட் உங்களுக்கு போய் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் 25,850 பிஇ நீங்கள் பை பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதாவது இதுக்கு 2க்கு பட்சத்தில், அதாவது 25,900, 26,000 இது 2க்கும் இடையில இருக்க பட்சத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டாம். நான் டெய்லி சொல்கிறது தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ப்ரீமியம் உங்களுக்கு கரைய ஆரம்பிச்சிடும். அதனால் உங்களுக்கு நீங்கள் இதில் ட்ரேட் பண்ண வேண்டாம். இன்றைக்கி நீங்கள் வாட்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு தெரியாது. ஸ்மார்ட் சம்மரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26,030 காலாவும் 25,880 புட்டாகவும் இதுக்கு இடையில இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சைட் வேஸாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த சைடு வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு அமௌண்ட் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம பேங்க் நிஃப்டிக்கும் சொன்னது பேரிஷ் தான். இது அதே மாதிரி தான் இன்றைக்கி உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணிச்சு.
நாளைக்கான அதாவது இன்றைக்கி நம்ம என்ன வாங்கினோம்னா பேங்க் நிஃப்டி 59,300 வாங்கினோம். 734 ரூபாய்க்கு நம்ம வந்து வாங்கினோம். 767 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணிட்டோம். ஆனால் ஹை பார்த்தீங்கன்னா 956 ரூபா வரைக்கும் இன்றைக்கி இது போயிருக்கு. ஏன்னா நம்ம இன்றைக்கி பேங்க் நிஃப்டி நம்ம பெருசாக ட்ரேட் பண்ணல. காலையில் வாங்கினோம், அதுக்கப்புறம் செல் பண்ணிட்டோம். இன்றைக்கி மோஸ்ட்லி நம்ம நிஃப்டி தான் வாங்கினோம். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கீ லெவல் நாளைக்கான ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 59,100, 59,020 இதுதான் இன்ட்ராடே பேஸ் சப்போர்ட்டாக இருக்குது. மேஜர் பிரேக் டவுன் லெவல் பார்த்தீங்கன்னா 58,880 இதுதான் வந்து உங்களுக்கு பிரேக் டவுன் லெவலாகும். ரெசிஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா 59,350 டு 59,400 இதுதான் இமிடியேட் சப்ளைவாகும். 59,580 டு 59,650 இதுதான் வந்து பிரேக் டவுன் ஜோனாகவும் இருக்கும். பிரேக் அவுட் ஜோனாகவும் இருக்கும். பிரேக் டவுன் கிடையாது, பிரேக் அவுட் ஜோனாகவும் இருக்கும். நாளைக்கு இந்த லெவல்ஸ்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, வெரி ரிஸ்கி சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். நம்ம சொல்கிற கீ லெவல்ஸை உங்களோட அனலைஸ் பண்ணி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மினிமம், அதாவது நீங்கள் ஒரு மாதத்தில் நீங்கள் ஒரு 30 ட்ரேட் நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் 20 ட்ரேடு ப்ராஃபிட் ஆகும். 10 ட்ரேட் வேணால் மைனஸ் இருப்போம். நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கான 5 நிமிட்ஸ் 15 மினிட்ஸ் 1 ஹவர் கேண்டிலேட்டர் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து புல்லிஷில் தான் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. அதனால தான் சொல்கிறேன், நாளைக்கு பேங்க் நிஃப்டி புல்லிஷாக இருக்க பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஓவரால் வியூ நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது 59,400 மேலே வந்து அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 59,100 கீழே போச்சுன்னா டவுன் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு நீங்கள் அது 59,400க்கு மேலே இருக்க பட்சத்தில் 59,400 சிஇ இல்லை 59,500 சிஇ நீங்கள் வந்து பை பண்ணுங்கள். உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது விட்டுருங்க. உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டார்கெட்டு ஸ்டாப் லாஸும் வச்சுக்கோங்க. ஏன்னா நானே வந்து இங்கே உங்களுக்கு காட்டுறேன், என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படி நான் வந்து அப்போ கரண்ட்டாக மார்க்கெட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மாற்றிக்குவேன். இப்போ 59,100 கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நீங்கள் 59,100 பி இல்லாட்டி 59,000 பி நீங்கள் வந்து வாங்கலாம். உங்கள் ரிஸ்க் மேனேஜர் மாதிரி நீங்கள் டார்கெட் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நாளைக்கு 59,100 டு 59,400 இதுக்கு இடையில இருக்க பட்சத்தில் ப்ரீமியம் உங்களுக்கு வந்து கரைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு சைட் பேஸ்க்கான ஒரு பேட்டர்ன் கரைய ஆரம்பிச்சு. நீங்கள் அதனால் நீங்கள் வந்து இதை ட்ரேட் பண்ண வேண்டாம். இல்லை நீங்கள் ஓஆர்பி சொல்லி ரொம்ப மினிமம், அதாவது பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணனா பண்ணுங்கள். என்னை கேட்டால் பண்ண வேணும்னு தான் சொல்லுவேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா 59,400 மேலே போச்சுன்னா ரேலி ஆகிறதுக்கும் 59,100 கீழே வச்சுன்னா ஃபாலோ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு இடையில இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் இருந்தாலும் அது வந்து ப்ரீமியம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் அதுக்கு இடையில இருக்கும்போது நீங்கள் பை பண்ண வேணான்னு சொல்கிறேன். இந்த லெவல்ஸ்லாம் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம சொன்ன மாதிரி பேரிஷாக தான் இருந்துச்சு. நம்மளுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கிடச்சிச்சு. ஆனால் வந்து நம்ம சென்செக்ஸில் இன்றைக்கி ட்ரேட் பண்ணல. யார் ட்ரேட் பண்ணீங்களோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்களோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா கீ லெவல்ஸ் வந்து 84,950 இது வந்து சப்போர்ட்டு. 84,900 இதான் வந்து இன்ட்ராடே சப்போர்ட் ஆகும். 84,750 இதான் வந்து மேஜர் பிரேக் டவுன் லெவலாகவும் இருக்குது. இதை வந்து உடச்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் கீழே இறங்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 85,250 டு 85,300 இதுதான் வந்து இமிடியேட் ஆகும். 85,500 இதான் வந்து பிரேக் அவுட் ஜோனாகவும் இருக்குது. சரிங்களா, இது வந்து பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக மேலே ஏறும். ஏன்னா வந்து நான் நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டி புல்லிஷாக சொன்னதுனால சென்சாக்ஸும் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து புல்லிஷாக தான் இருக்கும். இப்போ ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம செக் பண்ண 5 நிமிட்ஸ் 15 மினிட்ஸ் அண்ட் 1 ஹவர் லெவலில் நியராக பிரேக் அவுட் லெவலில் தான் அது முடிஞ்சிருக்கு. நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா, நாளைக்கு நான் புல்லிஷ்னு சொல்லியிருக்கேன். நாளைக்கு மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். டுமாரோ நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டி நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது 85,300க்கு மேலே இருந்துச்சுன்னா பேங்க் நிஃப்டி சிஇ ஆகும். பேங்க் நிஃப்டி கிடையாது, சென்சாக்ஸ். 85,300க்கு மேலே இருந்துச்சுன்னா சென்சாக்ஸ் சிஇ ஆகும். 84,900 கீழே இருக்க பார்த்தா வந்து பேரிஷாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து காலும் போட்டும் நீங்கள் வந்து இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இல்லை வந்து நீங்கள் 84,900 டு 85,300 இது ரெண்டுக்கு இடையில இருக்க பட்சத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டாம். இது சாப்பி ஜோன். ஏன்னா ப்ரீமியம் உங்களுக்கு வந்து கரையும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். 85,300க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் சிஇ சைடு வாட்ச் பண்ணுங்கள். 84,900 கீழே போச்சுன்னா நீங்கள் பிஇ சைடு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கான ப்ரோக்கரேஜ் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் அண்டு லைக் கல்ஃப் ஆயில், சுப்ரியா லைஃப் சயின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன டார்கெட்டு, என்ன கரண்ட் ப்ரைஸு, என்ன ப்ரைஸு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே அது இருக்கும்.
நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிங்க. சுப்ரியா லைஃப் சயின்ஸ், அமனி ட்ரேடிங் அண்ட் சாந்தி கோல்டு, யாத்ரா ஹாஸ்பிட்டல், மேன் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்ரீநகர் ஹவுஸ், ஆர்ஆர் கேபிள், ஃபோர்டிஸ், அப்பல்லோ, ரெயின்போ, கேப்ரி குளோபல் பார்த்தீங்கன்னா அவன் லோலேருந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கான். நீங்கள் அவனை செக் பண்ணலாம். கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், சோபா. இதுதான் வந்து நீங்கள் நாளைக்கு ப்ரோக்கரேஜ் ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டாக்ஸில் உங்களை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா இதை இவங்க கொடுத்துருக்க கால் எல்லாமே 15 days 1 month அந்த மாதிரி இருக்கும். எப்பப்பெல்லாம் இவன் வந்து டவுனில் போடுறான் நீங்கள் அப்போல்லாம் நீங்கள் வந்து இப்போ அப்படின்னா ஒரு 10,000 வச்சுருக்கீங்கன்னா 1000 நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இவன் கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் அதான் இவன் கொடுத்துருக்க டார்கெட் போடலாம் மேக்ஸிமம் 80% போவான். நீங்கள் அதில் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். அதனால தான் உங்கள்கிட்ட ப்ரோக்கரேஜ் ரெக்கமெண்ட் ஸ்டாக்ஸ் உங்களை நான் டெய்லி சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்கை சொல்கிறத விட ஒரு இன்ஸ்டியூஷன் ஒரு ஸ்டாக்கை சொல்லுதுன்னா அதோட வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது ரெக்கமெண்ட் பண்ணுறக்க வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நீங்கள் எதை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம். நேற்று நம்மளோட அனலைஸ் படி நம்ம என்ன ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ணோம், நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டாக்கை வந்து பை பண்ணோம், நான் அதை எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணோம், நாளைக்கு என்ன ஸ்டாக்கு நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட் பண்ணணும் அதை வந்து பார்ப்போம். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன ஸ்டாக்கில் ஜமுனா ஆட்டோ நம்மளுக்கு வந்து என்ட்ரி கிடைக்கல. அதே மாதிரி பவர் இந்தியா நம்ம இன்றைக்கி இன்ட்ராடேக்கு பார்த்தோம், நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கல. ஏஷியன் பெயிண்ட்டும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா சிஎட் நம்ம வந்து வாங்கினோம் 3955 ரூபாய்க்கு நம்ம வந்து வாங்கினோம். செல் பார்த்தீங்கன்னா 3985 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணிட்டோம். ஆனால் ஆக்சுவலி நான் குரூப்பில் போட்டிருந்தேன் நீங்கள் வந்து அதாவது புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க, இல்லை வந்து டார்கெட் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் த மார்க்கெட் வந்து அது நம்ம டார்கெட் ஹிட் பண்ணிடுச்சு 3995. ஆனால் நம்ம 3985க்கு நம்ம வந்து எக்ஸிட் ஆகிட்டோம். டிசிஎஸ் பார்த்து ஏன்னா இன்றைக்கி ஐடி செக்டர் மொத்தமே உங்களுக்கு வந்து பூமில் இருந்துச்சு. அதனால் நம்ம விப்ரோ நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் விப்ரோ நம்மளுக்கு வந்து என்ட்ரி கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா 3198 ரூபாய்க்கு நம்ம வந்து பை பண்ணோம். செல் பார்த்தீங்கன்னா 3210 ரூபாய்க்கு நம்ம அதாவது நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆச்சு. ஆனால் இதனுடைய ஹை பார்த்தீங்கன்னா ₹1 தான் 3211 ரூபா தான் வந்து போயிருக்கு. பரவாயில்ல, நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்துட்டோம். அதே மாதிரி நம்மளுக்கு இன்றைக்கி என்ட்ரி நாட்கோ ஃபார்மாவில் கிடச்சிச்சு 938 ரூபாய் நம்ம பை பண்ணோம். ஆனால் இன்றைக்கி நம்ம அதை செல் பண்ணல, நான் ஹோல்ட் பண்ணுறேன். யார் ஹோல்ட் பண்ணுறீங்களோ ஹோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாளைக்கு வாட்ச் பண்ணுவோம். இன்றைக்கி க்ளோசிங்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 924 ரூபா 22 ரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து ரெக்கவர் ஆகியிருக்கான். அதனால் நாளைக்கு மார்க்கெட் புல்லிஷாக இருக்க பட்சத்தில் இவன் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக மேலே போகணும் என்னோட ஐடியா. அதனால் நான் இதை வந்து ஹோல்ட் பண்ணுறேன். நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு. நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா குப்பிட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்ட்ராங்கஸ்ட்டு பிக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி ஹையர் ஆன் ஹை லோவை வந்து உடைக்கலை. அதனால் பிரேக் அவுட் ஆகிருக்கு, கன்சல்டேஷனில் தான் இருக்குது. அதனால் ஸ்டில் புல்லிஷாக தான் இருக்குது. நீங்கள் குப்பிட்டை நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அதாவது நாளைக்கு ஓப்பன் மார்க்கெட்டில் நம்ம ஓஆர்பி ஸ்டேட்டஸ் படி நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம் குப்பிட்டை. அதே மாதிரி பிசாஃப்ட்டுங்கிறது பிர்லா சாஃப்ட் ஐடி செக்டர். இன்றைக்கி ஐடி செக்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் தான். ஆனால் இது வந்து க்ளோசிங்லேயே உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் வந்து பிசாஃப்ட் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். அப்புறம் அனுரஸ் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். வந்து இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் கொடுக்குது இந்த ஸ்டாக்கு. நீங்கள் அதனால் நீங்கள் இதையும் வாட்ச் பண்ணலாம். இங்கே கொடுத்துருக்க பை அபோ நான் சொல்லியிருக்காது. இன்றைக்கி சார்ட்டை வச்சு நான் சொல்கிறேன். நாளைக்கு நீங்கள் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓஆர்பி ரேஞ்ச் உங்களுக்கு எங்கே பிரேக் அவுட் ஆகுது நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து பை பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா இதை வச்சு பை பண்ணுறப்ப நாளைக்கே சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு 1% கீழே இறங்கிட்டு மறுபடியும் அங்கேருந்து ரெக்கவர் ஆகும். அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆனோடனே மறக்க. ஏன்னா இது எல்லாமே நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன வாட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த நேரம் போய் நம்ம எதையுமே வாட்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி ஹெச்எஸ்எல் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணுங்கள். இது மூணுமே உங்களுக்கு டாப்பிக்காக வச்சுக்கோங்க. ஹெச்எஸ்எல் வந்து பிரேக் அவுட் ஆகணும், சரிங்களா? அதே மாதிரி ட்ரிட்டூர் பைன்னு சொல்லிட்டு ஒரு ஷேரு, இதே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பெல்லிங் இங்கே பார்த்துக்கோங்க, சரிங்களா? உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே கொடுத்துருக்க பிரேக் அவுட் லெவல் 548 ரூபாய்க்கு மேலே பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி படி நீங்கள் வந்து பை பண்ணுங்கள். இது எல்லாமே அதாவது இது நான் டைரெக்டாக உங்கள்கிட்ட சொல்லலை. இது பார்த்திங்கன்னா நான் இத்தனை ஷேர் நான் எடுத்தேன், இத்தனை ஷேரில் நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் இந்த 5 ஷேர் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த கிராஃபை வச்சு நான் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு 5 ஷேர் சொல்லியிருக்கேன். இது வந்து நிஃப்டியோட கிராஃபு, சரிங்களா? இந்த 5 ஷேர் நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். என்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் பார்க்குற யாரும் ₹1 கூட எப்போயுமே லாஸ் பண்ணக்கூடாது. டெய்லி உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் டே தான் இருக்கணும். அது மார்க்கெட் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, மார்க்கெட் மைனஸாக இருந்தாலும் சரி. ஏன்னா இப்போ சில சேனல்ஸ் இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க, ஆனால் எல்லாமே பெய்டு.
நான் எதுக்கு அதை வந்து இப்போ நான் ஒரு சேனலில் இருந்தப்போ நான் ஏன் அதை நான் ஃப்ரீயாக தரக்கூடாது சொல்லிட்டு தான் நான் இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் இதை ஆட் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.